ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்திரேலிய அணி வீரர்களான ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னர் இவங்க 2 பேரும் பந்த சேதப்படுத்தின விவகாரத்துல மாட்டிக்கிட்டதுனால, 1 வருஷம் தடையில இருக்காங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் அப்டின்னே சொல்லலாம். தொடர்ந்து இவங்க 2 பேரும் இல்லாத காரணத்தினால, ஆஸ்திரேலிய அணி பல இடங்கள் தோல்விய சந்திச்சிருக்காங்க. ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு எப்படி வருத்தம் இருக்கோ, அதே மாரியே இந்திய ரசிகர்களுக்கும் இருக்கு. குறிப்பா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 2 அணியோட ரசிகர்களுக்கும் இருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, ஸ்டீவ் ஸ்மித் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனா இருந்தாரு. டேவிட் வார்னர் பார்த்தீங்க அப்டின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டனும் இருந்தாரு. ஆனா, கடந்த சீசன்ல 2 பேருமே கலந்துக்கல. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல விளையாண்டாங்க. அதுல 2 பேருக்குமே காயம் ஏற்பட்டு 2 பேருமே அந்த லீக்க விட்டு வெளியில போயிட்டாங்க. இப்ப 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா காயத்திலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்காங்க. பிராக்டிஸ்லயும் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. இது பத்தி ஆஸ்திரேலிய அணியுடைய பயிற்சியாளரான லாங்கர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்டின்னா, இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியில கண்டிப்பா 2 பேருமே கலந்துக்குவாங்க. ஐபிஎல் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக 2 பேருமே முழு உடல் தகுதி பெற்றுருவாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் ஐபிஎல் போட்டி ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 29ஆம் தேதியோட பார்த்தீங்க அப்படின்னா, டேவிட் வார்னர் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் இவங்களுடைய 1 வருஷம் தடைக்காலம் முடியுது. அதனால மார்ச் 29க்கு பிறகு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 2 அணிகளும் விளையாடக்கூடிய போட்டிகள்ல 2 பேருமே கலந்துக்குவாங்க. 2019 ஐபிஎல்ல 2 பேருமே சிறப்பா விளையாடுவாங்க அப்படின்னு ஆஸ்திரேலிய அணியுடைய பயிற்சியாளர் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் ஐபிஎல் ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்த குடுத்திருக்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த 2 அணிகளும் கேப்டன்கள் மாற்றுவதற்கான வாய்ப்பும் உருவாயிருக்கு. ஏன்னா ஸ்மித்தா இருக்கட்டும், வார்னரா இருக்கட்டும் 2 பேருமே கேப்டனா இருந்தவங்க தான். அவங்க இல்லாத காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா, வில்லியம்சன் மற்றும் ரஹானே இவங்க 2 பேரும் அணிய வழி நடத்திக்கிட்டு வராங்க. இப்ப ஸ்மித்தும், வார்னரும் அணிக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னா, அவங்கள கேப்டனா நியமிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. இருந்தாலுமே அணி நிர்வாகங்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகள தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.